அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு ஒரு மொக்க படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அந்த மொக்க படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பார்த்துருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் அப்படியே ஷேரும் பண்ணுங்க. சரி, அந்த மொக்க படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போட்டு தான் அந்த மொக்க படம் இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு பார்த்தா நம்ம சிம்புதா வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட ப்ரொடியூசருமே அவர் தான், ஏன்னா வேறு யாருமே இந்த படத்தை நம்பி எடுக்க மாட்டாங்க. சரி, படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் தான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. வேற யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த படத்தோட நடிகர் ஹீரோ யோகி பாபு தான். அவர் காமெடியின் யோகி பாபே இருந்திருக்கலாம், பட் இந்த படத்தில் ஏன் ஹீரோ நடிச்சாருன்னு தெரியல. எனக்கு படமே இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. சரி, ஓகே, இந்த படத்தில் மற்ற ஆர்டிஸ்டில் யாரும் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா 96 நடிகை கௌரி கிஷன் நடிச்சிருக்காங்க, நம்ம சாரா நடிச்சிருக்காரு, இவங்க கூட அபிநட்சத்திரா, ரமேஷ் திலக், அது மட்டும் இல்லாமல் மருது படத்தில் நடித்த அந்த ஆயாவுமே இதை நடிச்சிருக்காங்க. MS பாஸ்கர், சின்னி ஜெயந்த் இவங்களும் நடிச்சிருக்காங்க. சாம்ஸ் நடிச்சிருக்காரு. இவ்வளோதான் அந்த படத்தோட ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. அதேமாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 5 நிமிஷம் தான் நியூஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி சொல்கிறதுனா, எனக்கு தெரிஞ்சது ஒரு வெப் சீரிஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வெப் சீரிஸ் கூட ஒரு லாக்கி இல்லாத படங்க. எப்போ 2 மணி நேரத்தில் இந்த படத்தை நான் உட்காந்து பார்த்தேன், எந்திரிச்சு போகலான்னு பார்த்தேன். அது எதனால நான் எந்திரிச்சு போகாமல் அந்த படத்தை பார்த்தேன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். சரி, இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1940 ஒரு நடக்கிற கதையாக தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் எங்கேயுமே இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு 1940 தான் அப்படின்ட்டு ஒரு ஞாபகம் வரவே வராது. ஏன்னா 1940 தாண்டி ஒரு படமா அப்படிங்கிற ஒரு ஞாபகமே எனக்குள்ள வரல. சரி, 1940 நடக்கிற ஒரு கதையாக தான் இதை எடுத்திருந்தாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ யோகி பாபுவோட தங்கச்சி தான் அபிநட்சத்திராவுக்கும் ரமேஷ் திலக்கும் ஒரு கல்யாணம் நடக்க இருக்குது. பட் அப்போ தான் தன்னோட தம்பி ஜெயிலில் இருக்காரு, அவரை போய் மீட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கலெக்டர்கிட்ட லெட்டர்லாம் வாங்கிட்டு தன்னோட தம்பி நினைக்கிறதுக்காக ஒரு ஸ்விம்மிங் ஸ்கூல் பக்கத்தில் பிரிட்டிஷ்காரங்க அவரோட தம்பியை அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. அதே இடத்துல ஒரு கேம்ப் நடக்குது. அந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்னி ஜெயந்த், மதுமிதா மற்றும் கௌரி கிஷான், சில சாரா, சாம்ஸ் இவங்க எல்லாமே அங்கே இருக்காங்க. பட் இருந்தாலுமே கூட அங்கே ஒரு சின்ன ஒரு நியூஸ் வருது, ஜப்பான்காரங்க இங்கே வந்து குண்டு போட போகிறாங்க, எப்போ எது வேணால் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ போலீஸ்காரங்களாம் பார்த்துட்டு இருக்கப்ப இதுதான கரெக்டான டைம், நம்ம தம்பி இருக்கிறது நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி யோகி பாபு தன்னோட தம்பியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக போட்டை வேகமாக எடுக்கிறாரு. பட் அவர் நினச்ச அந்த தம்பி போட்டில் வரல. மற்ற நான் சொன்ன கேரக்டர்ஸ் எல்லாமே போட்டில் இருக்காங்க. பட் அவர் திருப்பியும் போட்டை திருப்பவும் முடியாத ஒரு சூழ்நிலை, அதை கடந்து போகிறாரு. பட் தன்னோட தம்பியை காப்பாற்றினாரா இல்லையா, தன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்கு அவர் பார்த்தாரா இல்லையா, அந்த போட்டில் அந்த மீதி ஆளுங்களோட நிலைமை என்ன, அவங்க எதுக்காக அங்கே வரணும் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையே. இதில் பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு படத்தோட எடிட்டர் தாங்க பாசிட்டிவ்னு சொல்லணும். படத்தோட எடிட்டர், மியூசிக், நடித்தவங்க, இது 3 தான். மற்றபடி வந்து இதில் எடிட்டிங்னு எடுத்துட்டாலே இந்த படம் ஒரு கடலில் நடக்கிற மாதிரி தான், முக்கால்வாசி கடலுக்குள்ளே ஒரு போட் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பட் எனக்கு இந்த படத்தை பார்க்க வரைக்குமே எந்த ஒரு இடத்துலையுமே இது கடல் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ஒரு ஸ்விம்மிங் ஸ்கூலில் ஒரு போட் சுற்றிட்டு இருந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எந்த இடத்துமே எனக்கு கடல் அப்படிங்கிற ஒரு நினப்பு வரவே வரல. அதுலேயுமே பார்த்தோம்னா யோகி பாபுல ஏன் அந்த படத்தை நடிச்சாருன்னு தெரியல. அதுவும் அந்த ஆயாவும் நடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் செம்ம காமெடி பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து இருக்கு கெட்டவங்க ஆகிட்டு இருக்காங்க, நம்ம குதிச்சு போயிடலாம்டா அப்படிம்பாங்க. இருக்கிறதுல செம்ம காமெடிங்க அப்படிம்பாங்க. அதுவும் எப்பறம் ஸ்விம்மிங் ஸ்கூலுக்குள்ளே சுற்றி இந்த கப்பலை சுற்றி ஒரு சுறா சுற்றிக்கிட்டு இருக்கோம். சுறா படம் மோசமானதுன்னு நிறைய பேர் சொன்னவங்க மத்தியில் அந்த சுறா படத்தோட மோசமானது இந்த படத்தில் போட்டை சுற்றி சுறா சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு இவங்க பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆண்டாவதுன்னா இந்த MS பாஸ்கர், அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவர் வந்து வளவளன்னு படத்தில் அழுதுகிட்டே இருக்காரு. சார் பார்க்கிங்னு ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருந்தாரு. பட் இதில் ஏன் நடிச்சாருன்னு தெரியல. அதுவும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் இந்தியன் தாத்தா ஸ்டைல்லாம் பண்ணுறாரு. கடைசியில் அவரையே தூக்கி கடலில் போட்டுறாங்க, சாரி ஸ்விம்மிங் ஸ்கூலில் போட்டுறாங்க. மதுமிதா மேடம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியாக கட்டியிருப்பாங்க, அப்படி உருன்னே இருப்பாங்க. இவங்க எதுக்கு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருக்கும். அதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம சாம்ஸு ஒரு ராஜஸ்தான் சேட்டாக நடிச்சிருப்பாரு. அவர் வந்து நாங்கள் வட்டி கூட்டாக தான் படைக்க முடியும் அப்படிம்பாரு. அதான் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தில் அங்கே இல்லாதவங்க ஒரு 100 ரூபா நான் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருக்கு, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, எங்களை காப்பாற்றுங்க அப்படிம்பாங்க. அவங்களாம் ஏன் அவர் இது நடித்தாருன்னு தெரில. எத்தாண்டி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சாரா நடிச்சிருப்பாரு. அவர் வந்து ஒரு முஸ்லீம் தான் நடிச்சிருப்பாரு. பட் அவருமே வந்து இந்த படத்துக்கு ஒரு தேவையில்லாத கேரக்டராக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு படத்தில் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அவரும் அதே மாதிரி தான். சின்னி ஜெயந்த் பார்த்தோம்னா ஒரு ஐயர்வாராக நடிச்சிருப்பாரு. அவருமே பார்த்தோம்னா அவருக்கு 3 பொண்ணுங்க, நான் கடன் இருக்கேன், என் 3 பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணணும், நான் வாழணும், நான் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு விஷயமாகட்டுமே இதுலையுமே பார்த்தோம்னா
7 பேர் மட்டுமே போக வேண்டிய போட்டில் ஒரு 9 பேர் போகிறப்போ அது ஓட்டையாயிருச்சு. 2 பேர் குதிக்கணும். பட் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்துடுறாரு. அப்படிங்கிறப்போ 3 பேரை குதிக்கணும். அதில் 3 பேரை எப்படி சாவாங்க, அது யாரும் நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தான் நம்ம இந்தியன் தாத்தா எம்எஸ் பாஸ்கர் செத்து போயிடுறாரு. பட் நம்ம அடுத்திருக்க 2 பேரை யார் கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கும் போது யோகி பாபுவுமே அந்த ஆயாவையும் கொலை பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் முயற்சி பண்ணால் கடைசியில் அந்த ஆயாவே வந்து கடலில் பிடிச்சி ஸ்விம்மிங் ஸ்கூலில் பிடிச்சி எஸ்கேப் ஆயிடுறாங்க. யோகி பாபு சார் ஏன் இந்த மாதிரிலாம் படம் நடிக்கிறீங்க? அதுவும் ஒரு எலி என்ன பாவம் பண்ணுச்சு, அதையெல்லாம் கூட எலி இந்த படத்தில் வச்சுக்கிட்டு அதை போட்டு ஒரு நோண்டி பண்ணிகிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல. அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ் பாஸ்கர்லாம் ஒரு குண்டு ஒன்று வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். அந்த குண்டு தூக்கி போட்டால் எங்கே வந்து வெடிச்சிருப்பாங்க. கடைசி வரைக்கும் அது வெடிச்ச பாடவே இல்லை. அதுமாதிரி இந்த கப்பல் வந்து ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கோம். அப்பயே தெரியுது ஸ்விம்மிங் ஸ்கூல் தான்டா, இது கடல் இல்லடா அப்படிங்கிற மாதிரி. அதுவும் 48 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம், 5 மணி நேரம் போட்டு படத்தோட டைட்டில் போடுற வேற ரேஞ்சில் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு சத்தியமாக அந்த படம் பிடிக்கலைங்க. நான் 1008 விமர்சனம் சொல்லுவேன் அந்த படத்தை பற்றி. எனக்கு அந்தளவுக்கு இந்த படம் பிடிக்காத படத்தை பற்றி 1000 சொல்ல வேண்டியிருப்பாங்க. பட் அவ்வளோக்கு நான் சொல்ல விரும்பல. இன்னும் அடுத்த வீடு சந்திக்கும் வரை அனைவரும் விடைபெறுகிறேன். நன்றி.